டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது புதிய யூனிட்டில் ஃபயர்பேஸுடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது தெரியும். நாங்கள் இப்பொழுது சிறிய வேலைகளை ஃபயர்பேஸ் கிளவுட் ஃபயர்ஸ்டோருடன் செய்து கொண்டிருக்கின்றோம். ஃபயர்ஸ்டோர் என்பது ஃபயர்பேஸினால் ப்ரொவைட் செய்யப்படும் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் ஆகும். இதில் மேலும் பல்வேறு சர்வீசஸ் இருக்கின்றன. நாங்கள் பின்னர் புதிய சர்வீசஸ்களை எமது அப்ளிகேஷனுடன் எவ்வாறு கன்ஃபிகர் செய்வது என்று பார்க்க போகின்றோம். நாங்கள் இப்பொழுது இந்த சாப்டரில் புதிய அப்ளிகேஷனுடன் வேலையினை ஆரம்பிக்க போகின்றோம். இது நாங்கள் தயாரிக்கும் 11வது அப்ளிகேஷன் ஆகும். நாங்கள் இந்த அப்ளிகேஷனில் எமது நோட்ஸ் அல்லது நாங்கள் என்ரோல் ஆகி இருக்கும் கோர்சஸ் ஓவராலாக பார்த்தால் ஸ்டடி பிளான் போன்று தயாரிக்கின்றோம். நாங்கள் அந்த டைப்பின் அப்ளிகேஷனையே தயாரிக்க போகின்றோம். எம்மால் இந்த அப்ளிகேஷனில் நாங்கள் எவ்வாறு ஃபயர்பேஸ் கிளவுட் ஃபயர்ஸ்டோரினை பயன்படுத்துவது மற்றும் நாங்கள் எவ்வாறு ஃபயர்பேஸால் ப்ரொவைட் செய்யப்படும் கிளவுட் ஸ்டோரேஜினை சரியாக யூஸ் செய்வது என்று தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஃபயர்ஸ்டோர் மற்றும் ஸ்டோரேஜ் இரண்டு வேறுபட்டவையாகும். எம்மால் ஃபயர்ஸ்டோரில் ஜேசன் டாக்குமெண்ட்ஸ்களை மாத்திரம் ஸ்டோர் செய்ய முடியும். எம்மால் ஃபயர்ஸ்டோரில் பெரிய டேட்டாவினை, அதாவது இமேஜ், வீடியோ, PDF போன்ற விடயங்களை ஸ்டோர் செய்ய முடியாது. எம்மிடம் இருக்கும் ஆப்ஜெக்டினை, எம்மிடம் இருக்கும் விடயத்தை ஸ்டோர் செய்ய முடியாது. எம்மால் எந்த டைப்பினையும் எமது ஃபயர்ஸ்டோரில் ஸ்டோர் செய்ய முடியாது. எம்மால் ரெஃபரன்ஸினை அல்லது ஓவராலாக டாக்குமெண்ட்டினை, ஜேசன் டாக்குமெண்ட்டினையே எம்மால் அதில் வைத்துக்கொள்ள முடியும். நாங்கள் இப்பொழுது எமது ஸ்டடி பிளானிற்கு ஃபீச்சர் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்வது பற்றி கற்கின்றோம். எமக்கு எந்த நோட்ஸிற்காகவும் எமது இமேஜ் ஒன்றை பிக் செய்வது, அந்த நோட்டினை தயாரிக்க முடியும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக மேக்ஸிற்கு நோட் ஒன்றை தயாரிக்கின்றோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அது லீனியர் அல்ஜிப்ரா என்றால் நீங்கள் அதிலிருந்து ஃபோட்டோ ஒன்றை எடுத்து அந்த நோட்டின் கீழ் அதனை ஸ்டோர் செய்து கொள்ள முடியும். பின்னர் எப்பொழுது வேண்டும் என்றாலும் ரெஃபர் செய்ய வேண்டிய பொழுது அதனை மீண்டும் பார்க்க முடியும். ஆகவே எமக்கு ஃபோட்டோ ஒன்றை இப்பொழுது இருக்கும் ஃபயர்ஸ்டோரில் ஸ்டோர் செய்ய முடியாது. எமக்கு அதற்கு லிங்க் அல்லது அதற்கு வரும் லிங்க் அல்லது ரெஃபரன்ஸ் அல்லது ஐடி போன்ற ஒன்றையே ஸ்டோர் செய்ய முடியும். அதாவது ஜேசன் டாக்குமெண்ட் அல்லது ஜேசன் ஸ்ட்ரிங் என்ற வடிவில் மாத்திரமே அதனை ஸ்டோர் செய்ய முடியும். ஆகவே எமக்கு இவ்வாறு ப்ராப்ளம் அல்லது இவ்வாறு ஃபீச்சர் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்ய ஸ்டோரேஜ் அவசியமாகின்றது. அதாவது எமக்கு டாக்குமெண்ட்ஸ் அல்லாமல் இமேஜஸ் போன்ற பெரிய ஃபைல் சைஸஸ் உடைய பல்வேறு வகையான ஃபைல்ஸினை ஸ்டோர் செய்யக்கூடியவாறு ஸ்டோரேஜ் தேவைப்படுகின்றது. எமக்கு அந்த செயலை செய்ய ஃபயர்பேஸிலிருந்து கிளவுட் ஸ்டோரேஜ் என்ற சர்வீஸ் ஒன்றை ப்ரொவைட் செய்கின்றது. இது எமது கூகுள் கிளவுடில் இருக்கின்ற ஸ்டோரேஜ் பக்கெட்டிற்கு ஆட் ஆகின்றது. நான் உங்களுக்கு அந்த விடயங்களை பின்னர் விளக்கமாக கூறுவேன். நாங்கள் ஓவராலாக பார்த்தால் இப்பொழுது இதனை எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கின்றோம். அதாவது நாங்கள் இமேஜ் ஒன்றை நேரடியாக ஸ்டோரேஜில் ஸ்டோர் செய்து அதன் ரெஃபரன்ஸினை எமது கிளவுட் ஃபயர்ஸ்டோரில் ஸ்டோர் செய்கின்றோம். நான் இப்பொழுது கூறும் பொழுது இது தெளிவாகாமல் இருக்கலாம். உங்களுக்கு இந்த செக்ஷன்ஸ் பற்றி கதைக்கும் பொழுது இந்த விடயங்கள் தெளிவாகும். ஆகவே நாங்கள் அதிகமாக கதைக்காமல் ஸ்க்ரீனிற்கு சென்று நாங்கள் தயாரிக்க போகும் அப்ளிகேஷன் என்ன என்பதை பார்ப்போம். நான் உங்களுக்கு முன்னர் உள்ள செக்ஷனில் எவ்வாறு எமது ஃபயர்பேஸ் கிளவுட் ஃபயர்ஸ்டோருடன் வேலை செய்வது என்று கூறினேன். அது ஃபயர்பேஸில் இருந்து ப்ரொவைட் செய்யப்படும் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் ஆகும். உங்களுக்கு நான் இந்த அப்ளிகேஷனை தயாரித்து செல்லும் பொழுது நாங்கள் எந்த அப்ளிகேஷனை தயாரித்தாலும் எமது நாலேஜிற்கு புதிய ஒன்றை இணைத்து கொள்ளவே நாங்கள் இதனை பிளான் செய்திருக்கின்றோம் என்பது தெரியும். ஆகவே நாங்கள் ஸ்டடி பிளான் ஒன்றை தயாரிக்கின்றோம். இதில் நான் உங்களுக்கு ஃபயர்பேஸ் கிளவுட் ஃபயர்ஸ்டோரினை எவ்வாறு தயாரிப்பது என்பதை கூறுகின்றேன். நான் உங்களுக்கு இங்கிருந்து முன்னர் கூறியது போன்று சிங்கிள், அதாவது பேசிக் கலெக்ஷனில் டாக்குமெண்ட்ஸ் மாத்திரமல்ல, கலெக்ஷன் ஒன்றின் உள்ளே டாக்குமெண்ட்ஸ் எவ்வாறு வைத்துக்கொள்வது, அந்த டாக்குமெண்ட்ஸின் உள்ளே மேலும் கலெக்ஷன்ஸ் எவ்வாறு வைத்துக்கொள்வது, அதாவது நெஸ்டட் கலெக்ஷன்ஸ் மற்றும் டாக்குமெண்ட்ஸ் எவ்வாறு தயாரிப்பது என்பதையும் இந்த செக்ஷனில் தெளிவாக விளக்குகின்றேன். இவை மிகவும் கடினமான விடயங்கள் இல்லை. அதனை போன்றே நாங்கள் நோட் ஒன்றை தயாரிக்கும் பொழுது எமக்கு தேவையானால் அந்த நோட்டிற்கு படம் எடுக்கலாம் அல்லது கேலரியில் இருந்து இமேஜ் ஒன்றை தேர்வு செய்யலாம். ஆனால் அந்த நோட்டினை சேவ் செய்யும் பொழுது ஃபயர்ஸ்டோரில் ஃபைல்ஸினை ஸ்டோர் செய்ய முடியாது. உதாரணமாக எமக்கு JPG அல்லது PNG இமேஜ் கேமரா மூலம் கிடைத்தாலும் அந்த ஃபைல்ஸினை எமது ஃபயர்ஸ்டோரில் ஸ்டோர் செய்ய முடியாது. உங்களுக்கு ஃபயர்ஸ்டோரில் JSON ஆப்ஜெக்ட்ஸ் மாத்திரமே ஸ்டோர் செய்ய முடியும். அதாவது JSON டேட்டா போன்ற சிறிய டேட்டாக்களை மாத்திரமே ஃபயர்ஸ்டோரில் ஸ்டோர் செய்ய முடியும். பட் ஃபயர்பேஸில் இருந்து
Firebase Cloud Storage என்ற ஒன்று ப்ரொவைட் செய்யப்படுகிறது. அந்த Cloud Storageல் வீடியோஸ் இருந்தால் வீடியோஸ் ஆனாலும் ஸ்டோர் செய்ய முடியும். அதுவே Firebase வழங்கும் ஸ்டோரேஜ் ஆகும். அதனை Cloud Storage என்று அழைக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது Cloud Storage பற்றி இன்னும் அறிந்திருக்காமல் இருக்கலாம். நான் உங்களுக்கு இதுவரை Cloud Storage பற்றி காண்பிக்கவில்லை. நாங்கள் அதனை பற்றி கதைக்கவில்லை. ஆனால் அது மிகவும் கடினமானது ஒரு விடயமல்ல. Firestore தெளிவானால் Cloud Storage என்பது சிம்பிளாக இருக்கும். நீங்கள் அதனை மிகவும் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நான் உங்களுக்கு Cloud Storage பற்றி இந்த செக்ஷனில் தொடர்புடைய இடத்தில் தனியாக மீண்டும் தெளிவாக விளக்குவேன். ஆகவே நாங்கள் எமது வேலையை இப்பொழுது எமது 11வது அப்ளிகேஷனுடன் ஆரம்பிக்கின்றோம். இந்த அப்ளிகேஷனின் பெயர் ஸ்டடி பிளானர் ஆகும். நாங்கள் இந்த அப்ளிகேஷனில் முக்கியமாக கூகுள் நிறுவனம் ப்ரொவைட் செய்யும் Firebase பேக்எண்ட் சர்வீஸில் இந்த Firestore என்ற டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் சர்வீஸ் மற்றும் Cloud Storage என்ற ஸ்டோரேஜ் பக்கெட்டினை எவ்வாறு யூஸ் செய்வது என்பதை கற்கப் போகின்றோம். இப்பொழுது உங்களுக்கு இது நாங்கள் தயாரிக்கும் அப்ளிகேஷன் ஆகும். இதில் நான் மீண்டும் இதனை UI வைஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறுகின்றேன். நாங்கள் இதில் லாஜிக்கலி கதைக்கும் விடயத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் செய்கின்றேன். இது சிறிது டார்க் தீம் போன்றதாக இருக்கும். நீங்கள் இந்த UI-னை கஸ்டமைஸ் செய்து கொள்ள முடியும். நான் அந்த விடயங்களில் இப்பொழுது அதிகமாக ஃபோக்கஸ் செய்யவில்லை. நாங்கள் இப்பொழுது இந்த Firebase லாஜிக் பகுதிகள் எவ்வாறு எமது Flutter அப்ளிகேஷனுடன் பைண்ட் செய்வது என்பதில் ஃபோக்கஸ் செய்கின்றோம். நாங்கள் இதில் நவிகேஷனாக தயாரித்தால் பாட்டம் நவிகேஷன் பார் ஒன்றை தெரிவு செய்வது வைத்திருக்கின்றோம். இந்த அப்ளிகேஷனில் பேசிக்கலி இருக்கும் விடயம் இது போன்றதாகும். நீங்கள் கேம்பஸ் செல்லும் ஸ்டூடெண்ட் ஒருவர் நினைத்து கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் A-level அல்லது O-level படிக்கும் ஸ்டூடெண்ட் ஒருவர் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் இங்கு கோர்சஸ் என்று நினைக்கலாம். நீங்கள் இதனை சப்ஜெக்ட்ஸ் என்று நினைக்கலாம். அந்த விடயங்களை மாற்றிக்கொள்ள முடியும். நாங்கள் இப்பொழுது கேம்பஸ் செல்லும் மாணவர்கள் என்று நினைத்துக்கொள்வோம். எமக்கு நாங்கள் என்ரோல் செய்திருக்கும் கோர்சஸ் பற்றிய தகவல்களை இணைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த கோர்சஸிற்கு அசைன்மெண்ட்ஸ் வருமானால் அதற்கான நோட்டிஃபிகேஷனை தயாரிக்க வேண்டும். அதன் பிறகு அந்த கோர்ஸிற்கு தொடர்பான நோட்ஸ்களை தயாரிக்க வேண்டும். இவ்வாறான முக்கிய விடயங்களிலேயே இந்த அப்ளிகேஷனில் பேசிக்கலி ஃபோக்கஸ் செலுத்துகின்றோம். நான் இன்னும் கோர்சஸ் எதனையும் கிரியேட் செய்யவில்லை என்பதை பார்க்கலாம். அதனால் இங்கு நோ கோர்சஸ் அவைலபிள், ஃபீல் ஃப்ரீ டு அட் அ கோர்ஸ் என்று இருக்கின்றது. எமக்கு இங்கு அட் அ கோர்ஸ் என்ற பட்டன் மூலம் கோர்ஸ் ஒன்றை ஆட் செய்ய முடியும். அப்பொழுது இந்த கோர்ஸ் எமது டேட்டாபேஸிற்கு சென்று சேவ் ஆகும். இது எமது Firebase டேஷ்போர்ட் ஆகும். நான் உங்களுக்கு இந்த Firebase டேஷ்போர்ட் பற்றிய முன்னர் செக்ஷன்களில் விளக்கியிருந்தேன். நான் முன்ரோ என்ற ப்ரொஜெக்டினை இங்கு லிங்க் செய்து வைத்திருக்கின்றேன். நான் உங்களுக்கு இந்த லிங்க் செய்வது பற்றிய விடயங்களை விளக்கமாக கூறுவேன். பட் நான் இப்பொழுது இங்கு டெமோ ஒன்றை மாத்திரமே காண்பிக்கின்றேன். நீங்கள் எமது Firestore டேட்டாபேஸில் இன்னும் எந்த கலெக்ஷன்ஸ் அல்லது டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லை என்பதை பார்க்கலாம். அதனால் இங்கு எம்டி என்று காண்பிக்கப்படுகிறது. நாங்கள் இங்கு கிரியேட் செய்யும் பொழுது இந்த டேட்டாபேஸில் அந்த தகவல்கள் சேவ் ஆகும். அடுத்து எமக்கு கோர்சஸ் என்ற செக்ஷன் ஒன்று இருக்கின்றது. நீங்கள் இன்னும் கோர்சஸ் எதுவும் இல்லை என்பதை பார்க்கலாம். அசைன்மெண்ட்ஸ் என்ற செக்ஷன் ஒன்று இருக்கின்றது. அதிலும் இன்னும் அசைன்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. நாங்கள் ஹோமிற்கு வந்து கோர்ஸ் ஒன்றை ஆட் செய்வோம். கோர்ஸ் ஒன்றை ஆட் செய்யும் பொழுது இவ்வாறு ஃபார்ம் ஒன்றை ஃபில் செய்ய நேரிடும். நான் இங்கு கோர்ஸ் நேம், கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன், கோர்ஸ் டியூரேஷன், கோர்ஸ் ஷெட்யூல், கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் என்ற தகவல்களை இப்பொழுது சேவ் செய்கிறேன். இந்த விடயங்களை நீங்கள் கஸ்டமைஸ் செய்து கொள்ளலாம். நாங்கள் இப்பொழுது இங்கு கோர்ஸ் ஒன்றை தயாரிப்போம். நாங்கள் இங்கு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் என்று கொடுப்போம். அதுவே எமது கோர்ஸ் நேம், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். இது நாங்கள் என்ரோல் செய்திருக்கும் கோர்ஸ் ஆகும். அதன் பிறகு நான் கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷனாக டிஸ்கிரிப்ஷன் ஒன்றினை காப்பி செய்கின்றேன். நான் இவ்வாறு டிஸ்கிரிப்ஷன் ஒன்றை பேஸ்ட் செய்கின்றேன். அதன் பிறகு கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷனாக டிஸ்கிரிப்ஷன் ஒன்றினை காப்பி செய்கின்றேன். நான் இவ்வாறு டிஸ்கிரிப்ஷன் ஒன்றை பேஸ்ட் செய்கின்றேன். அதன் பிறகு டியூரேஷனை கொடுக்க முடியும். உதாரணமாக 4 weeks என்று கொடுக்கலாம். அதன் பிறகு டப்பினை பயன்படுத்தி இந்த ஃபீல்ட்ஸ்கள் இங்கு செல்லலாம். கோர்ஸ் ஷெட்யூல் கொடுக்கலாம். நான் இங்கு கோர்ஸ் ஷெட்யூலினை காப்பி செய்கின்றேன். இங்கு மண்டே, வென்ஸ்டே மற்றும் ஃப்ரைடே 10 to 12 PM என்று இருக்கின்றது. நாங்கள்
இன்ஸ்ட்ரக்டராக சமின் சந்திரிகா என்று கொடுப்போம். நானே இன்ஸ்ட்ரக்டர். நாங்கள் கோர்ஸ் நேம், டிஸ்கிரிப்ஷன் ஆகியவற்றை ஆட் செய்தோம். இப்பொழுது கோர்ஸினை ஆட் செய்வோம். நீங்கள் ஆட் கோர்ஸ் என்பதனை கிளிக் செய்ததும் கோர்ஸ் ஆட் ஆகிவிட்டதை பார்க்கலாம். நாங்கள் ரீடிரெக்ட் ஆகி எமது ஹோம் பேஜிற்கு வந்துவிட்டோம். நீங்கள் இப்பொழுது நாங்கள் ஆட் செய்த கோர்ஸினை இங்கு பார்க்க முடியும். நாங்கள் இப்பொழுது எமது கலெக்ஷனிற்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் டேட்டா பேஸிற்கு வந்திருக்கின்றோம். நாம் இப்பொழுது இதனை ரீஸ்டார்ட் செய்து ரீஃப்ரெஷ் செய்து கொள்வோம். எமக்கு இதனை ரீஃப்ரெஷ் செய்த பிறகு நாங்கள் கிரியேட் செய்த கோர்ஸ் இங்கு இருக்க வேண்டும் என்பதை பார்க்க முடியும். நீங்கள் நாம் கிரியேட் செய்த கோர்சஸ் என்ற கலெக்ஷனினை உள்ளே உருவாக்கி இருக்கின்றதை பார்க்கலாம். இந்த கலெக்ஷன் உள்ளே டாக்குமெண்ட்ஸ் இருக்கின்றன. நாங்கள் கோர்சஸ் என்ற கலெக்ஷன் உள்ளே இப்பொழுது கோர்ஸ் ஒன்றை மாத்திரம் கிரியேட் செய்தோம். அதனால் டாக்குமெண்ட் ஒன்று மாத்திரம் இருக்கின்றது. நாங்கள் கோர்ஸ் டாக்குமெண்ட்டில் கிரியேட் செய்த கோர்ஸ் இருக்கின்றது. உங்களுக்கு தெரிகிறது ஜேசன் டேட்டாவாக, ஜேசன் ஆப்ஜெக்டாக அந்த கோர்ஸ் ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன், டியூரேஷன், ஐடி என்பதனை ஃபயர் ஸ்டோரிலிருந்து ஜெனரேட் செய்யப்படுகின்றது. நாங்கள் அந்த விடயங்களை பற்றி பின்னர் பார்ப்போம். ஷெட்யூல் போன்ற விடயங்கள் அனைத்தும் இப்பொழுது அழகாக கிரியேட் செய்யப்பட்டிருக்கின்றன. நாங்கள் மற்றொரு கோர்ஸினை ஆட் செய்து பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் பார்க்க முடியும், நான் இவ்வாறு மற்றொரு கோர்ஸினை ஆட் செய்கின்றேன். நாங்கள் மற்றொரு கோர்ஸ் என்னவென்று பார்ப்போம். நாங்கள் வெப் டெவலப்மெண்ட் போன்று எடுத்துக்கொள்வோம். வெப் டெவலப்மெண்ட் ஆகவே நீங்கள் பாடசாலை செல்லும் மாணவர் என்றால் சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் போன்றவற்றை ஆட் செய்வோம். நாங்கள் அதனை இவ்வாறு கொடுப்போம். நான் இங்கு டிஸ்கிரிப்ஷனை காப்பி செய்கின்றேன். இப்பொழுது டெமான்ஸ்ட்ரேஷன் ஆகும். அடுத்து நாங்கள் கோர்ஸ் டியூரேஷனினை ஆட் செய்ய வேண்டும். வெப் டெவலப்மெண்ட் என்றால் நாங்கள் அதற்கு 8 வீக்ஸ் போன்று கொடுப்போம். நான் இங்கு 8 வீக்ஸ் என்று கொடுக்கின்றேன். நான் இங்கு இந்த ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் அனைத்தையும் ஆட் செய்திருக்கின்றேன். நாங்கள் இவற்றை ஃபில் செய்யாமல் சப்மிட் செய்ய முடியாது. நான் கோர்ஸ் ஷெட்யூலினை இங்கு இவ்வாறு கொடுக்கின்றேன். நீங்கள் கேம்பஸ் மாணவர் என்றால் பொதுவாக கோர்ஸ் ஷெட்யூல்ஸ் எவ்வாறு இருக்கும் என்று தெரியும். நாங்கள் இதற்கு தசுன் ஷானக்க என்று கொடுப்போம். நாங்கள் மிஸ்டர் தசுன் ஷானக்க என்று கொடுப்போம். இன்ஸ்ட்ரக்டரினை ஆட் செய்தோம். இப்பொழுது கோர்ஸினை ஆட் செய்வோம். நான் உங்களுக்கு இங்கு லோடிங் அனிமேஷன் போன்ற ஒன்றை ஆட் செய்வது எவ்வாறு என்று பின்னர் கூறுவேன். எமக்கு தெரிகிறது நாங்கள் ஆட் செய்த கோர்சஸ் 2 இப்பொழுது கிரியேட் செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்கள் நாம் ஆட் செய்த கோர்சஸ் 2 இருக்கின்றதை பார்க்கலாம். அதாவது நீங்கள் கோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆக இப்பொழுது அழகாக இங்கு எமது ஃபயர் ஸ்டோரில் கிரியேட் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். நீங்கள் இதன் உள்ளே சென்றால் இங்கு நாங்கள் கிரியேட் செய்த தசுன் ஷானக்க இன்ஸ்ட்ரக்டராக இருக்கும் வெப் டெவலப்மெண்ட் என்ற கோர்ஸ் இருக்கின்றதை பார்க்க முடியும். எமக்கு இப்பொழுது இந்த விடயங்களை தெரியும். அதாவது எமக்கு கலெக்ஷன் உள்ளே டாக்குமெண்ட்ஸ் ஸ்டோர் செய்வது எவ்வாறு என்று தெரியும். நாங்கள் இப்பொழுது அட்வான்ஸ் இடத்திற்கு செல்கின்றோம். நீங்கள் இப்பொழுது நாங்கள் கிரியேட் செய்த கோர்சஸிற்கு சென்ற பிறகு இவ்வாறு கோர்சஸ் அனைத்தையும் பார்க்க முடியும். கோர்சஸின் டிஸ்கிரிப்ஷன்ஸ் போன்ற விவரங்களை இவ்வாறு பார்க்க முடியும். நீங்கள் அசைன்மெண்ட்ஸிற்கு சென்றால் நான் இவ்வாறு இந்த விடயங்களை இவ்வாறு ட்ராப் டவுன் ஒன்றை எவ்வாறு தயாரிப்பது என்று முன்னர் கூறவில்லை என்பதை பார்க்கலாம். நீங்கள் நாம் இன்னும் அசைன்மெண்ட்ஸ் அசைன் செய்யவில்லை என்பதை பார்க்கலாம். நமக்கு கோர்சஸ் 2 ஃபெச் செய்யப்பட்டிருக்கின்றன. அசைன்மெண்ட்ஸ் வெறுமையாக இருக்கின்றன. உங்களுக்கு இந்த கோர்ஸினை இங்கிருந்து டிலீட் செய்ய முடியும். நீங்கள் விவரங்கள் அனைத்தும் ஃபெச் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். இந்த விடயங்கள் அனைத்தும் அழகாக காண்பிக்கின்றது. நாங்கள் இப்பொழுது அசைன்மெண்ட் ஒன்றினை ஆட் செய்வோம். அதாவது எமக்கு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் இப்பொழுது அசைன்மெண்ட் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் நாளை அசைன்மெண்ட் ஒன்று இருக்கின்றது என்று கருதுவோம். எமக்கு அதனை ஆட் செய்ய வேண்டும். நான் இதனை ஆட் செய்கின்றேன். நீங்கள் எமக்கு அசைன்மெண்ட் நேம் கொடுக்க முடியும் என்பதை பார்க்கலாம். நான் இப்பொழுது இங்கு அசைன்மெண்ட் 1 என்று கொடுக்கின்றேன். எமக்கு டிஸ்கிரிப்ஷன் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இங்கு சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன் ஒன்றை அசைன்மெண்ட்டிற்கு கொடுக்கின்றேன். நாங்கள் இதனை இவ்வாறு கொடுப்போம். 3 hours போன்று கொடுப்போம். அடுத்ததாக எமக்கு இங்கிருந்து டேட் செலக்ட் செய்ய முடியும். இந்த டேட் உண்மையில் பார்த்தால் நாங்கள் இங்கு ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்திருக்கின்றோம். நாங்கள் பொதுவாக இது நாளை என்று கருதுவோம். நான் 28 போன்று செலக்ட் செய்து அதனை சேவ் செய்த பிறகு எமக்கு இது அப்டேட் ஆகும். அதாவது எமக்கு பொதுவாக
நாங்கள் ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றில் எவ்வாறு ஸ்டேட்டினை அல்லது இந்த விஜெட்டினை இந்த செக்ஷனினை மாத்திரம் ரிஃப்ரெஷ் செய்வது என்று தெரியாது. அதற்கு விஜெட் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் அதனை பற்றியும் இப்பொழுது பார்ப்போம். நாங்கள் நார்மலி டைம் ஒன்றை எடுப்போம். நான் இங்கு நார்மல் டைமினை ஆட் செய்கின்றேன். நீங்கள் அதுவும் இங்கு ஸ்டேட் அப்டேட் ஆகின்றதை பார்க்கலாம். எமக்கு இப்பொழுது இந்த அசைன்மெண்ட்டினை ஆட் செய்ய முடியும். நீங்கள் அசைன்மெண்ட் ஆட் ஆகின்றதை பார்க்கலாம். அதன் பிறகு நான் மீண்டும் எமது ஹோம் பேஜிற்கு ரீடைரக்ட் ஆகின்றேன். நாம் இப்பொழுது மீண்டும் கோர்சஸிற்கு சென்றால் எமது மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கோர்ஸிற்கு அசைன்மெண்ட் ஒன்று இப்பொழுது ஆட் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். எமக்கு இதனுள்ளே சென்றால் அந்த அசைன்மெண்ட் என்ன என்பதையும் அதன் டீடைல்ஸ் அனைத்தையும் பார்க்க முடியும். நான் மீண்டும் பேக் செல்வேன். இங்கு சிறந்த இடம் என்னவென்றில் உங்களுக்கு எமது அசைன்மெண்ட்ஸ் என்ற செக்ஷனிற்கு வந்த பிறகு நாங்கள் இப்பொழுது மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டிற்கு அசைன்மெண்ட் ஆட் செய்திருக்கின்றோம் என்பது நினைவிருக்கும். மேலும் எமக்கு அந்த அசைன்மெண்ட்டிற்கு எவ்வளவு டைம் இருக்கின்றது என்று பார்க்க முடியும். அது இங்கிருந்து கால்குலேட் செய்கின்றது. நீங்கள் அது ரியல் டைமில் இந்த டைமினை கால்குலேட் செய்கின்றதை பார்க்கலாம். இந்த யூஐயில் இந்த டைம் தொடர்ந்து அப்டேட் ஆகின்றது. உங்களுக்கு இவ்வாறான ஒன்றை செய்வது எவ்வாறு என்று ஆகின்றது. உங்களுக்கு நான் எமது மெடிடேஷன்ஸ் ஆப்பில் எவ்வாறு ஸ்லீப் டைமினை ஆன் செய்வது என்று கூறியிருந்தேன். உங்களுக்கு டாட்டில் அசிங்க் என்ற பேக்கேஜ் ஒன்று கிடைத்திருக்கின்றது நினைவிருக்கும். அதனை பயன்படுத்தி இந்த வேலைகளை மிகவும் எளிதாக செய்ய முடியும். நான் இந்த விடயங்கள் அனைத்தையும் பின்னர் கூறுவேன். இங்கு இருக்கும் ஃபீச்சர் என்னவென்றால் இந்த அசைன்மெண்ட் ஒன்று ஓவர்டியூ ஆனது என்று நினைப்போம். ஓவர்டியூ ஆனவுடனே எமக்கு இங்கிருந்து அந்த ஓவர்டியூ அசைன்மெண்ட் மற்றும் அது எவ்வளவு டைம் ஓவர்டியூ ஆகி இருக்கின்றது என்பதையும் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ற செக்ஷனில் பார்க்க முடியும். நான் அதனை ஆட் செய்து காண்பிப்பேன். நாங்கள் மீண்டும் ஹோமிற்கு செல்வோம். நாங்கள் ஹோமில் இப்பொழுது வெப் டெவலப்மெண்ட்டிற்கு அசைன்மெண்ட் ஒன்றை ஆட் செய்வோம். நாங்கள் வெப் டெவலப்மெண்ட்டில் CSS அசைன்மெண்ட் இருக்கின்றது என்று நினைப்போம். நாங்கள் இங்கு நார்மல் டிஸ்கிரிப்ஷன் ஒன்றை காப்பி செய்வோம். அடுத்ததாக இதனை 1 hour என்று நினைப்போம். மற்றும் நான் இதனை இப்பொழுது டெமான்ஸ்ட்ரேஷன் செய்வதற்காகவே இதனை செய்கின்றேன். நாங்கள் இந்த அசைன்மெண்ட் நேற்று இருந்தது என்று நினைப்போம். ஆகவே இந்த அசைன்மெண்ட் இப்பொழுது கடந்து விட்டது. அதாவது அதன் டியூ டேட் கடந்து விட்டது. நான் இந்த அசைன்மெண்ட்டினை ஆட் செய்கின்றேன். நீங்கள் அசைன்மெண்ட் ஆட் ஆனது மற்றும் மேப் ஆனதை பார்க்கலாம். அதன் பிறகு எமக்கு கோர்சஸிற்கு சென்றால் அதன் டியூ டேட்டுடன் எமது வெப் டெவலப்மெண்ட்டில் இருக்கும் CSS கோர்ஸுடன் ஆட் செய்யப்பட்டிருக்கின்றதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு அதை உள்ளே சென்றால் நாங்கள் ஆட் செய்த டைம் இங்கு 0ஆக இருக்கின்றது. மேலும் ஆட் செய்யப்பட்ட டைம் இங்கு காண்பிக்கப்படுகின்றது. மேலும் எமக்கு அசைன்மெண்ட்ஸிற்கு சென்றால் வெப் டெவலப்மெண்ட்டின் டெட்லைன் பாசஸ் ஆகியுள்ளதை பார்க்க முடியும். அதாவது இந்த அசைன்மெண்ட் எமக்கு மிஸ் ஆனது அல்லது இந்த அசைன்மெண்ட் ஏற்கனவே எம்மால் செய்யப்பட்டது. நான் இப்பொழுது இங்கு நோட்டிஃபிகேஷன்ஸிற்கு சென்ற பிறகு இது இங்கு நாங்கள் மிஸ் செய்த அசைன்மெண்ட் என்று பார்க்க முடியும். மேலும் இங்கு அது எவ்வளவு ஹார்ஸ் கடந்துள்ளது என்றும் காண்பிக்கின்றது. பொதுவாக LMS அமைப்புகளில் இவ்வாறான வசதிகள் இருக்கும். எமக்கு LMSஇல் எவ்வளவு டைம் முடிந்து விட்டது என்று அந்த மாடலினை பார்க்க முடியும். நாங்கள் சப்மிட் செய்யவில்லை என்றால் அந்த சப்மிட் செய்யாத அசைன்மெண்ட்டிற்கு இதுவரை எவ்வளவு டைம் கடந்துள்ளது என்று கால்குலேட் செய்து அதனை அந்த பயனர்களுக்கு காண்பிக்கின்றது. நீங்கள் பொதுவாக கேம்பஸ் மாணவர் என்றால் இந்த விடயங்களை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மூடில் உடன் வேலை செய்கின்ற ஒருவராக இருந்தால் இந்த விடயங்கள் அனைத்தும் நார்மல் ஃபீச்சர்ஸ் ஆகும். எமக்கு இப்பொழுது அசைன்மெண்ட் எவ்வாறு வேலை செய்கின்றது என்று தெரியும். நாங்கள் இப்பொழுது நோட் எவ்வாறு வேலை செய்கின்றது என்று பார்ப்போம். நோட்டில் மிகவும் ஸ்பெஷலான விடயம் இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது இந்த அனைத்து விடயங்களும் அழகாக வேலை செய்கின்றதை பார்க்கலாம். நான் இப்பொழுது டேட்டாபேஸிற்கு சென்று காண்பித்தால் நாங்கள் கிரியேட் செய்த இந்த டாக்குமெண்ட்டில் புதிதாக கலெக்ஷன் ஒன்று உருவாகியுள்ளதை பார்க்க முடியும். அதாவது நாங்கள் கிரியேட் செய்த கோர்ஸிற்கு தொடர்புடைய அசைன்மெண்ட் என்று மற்றொரு கலெக்ஷன் உருவாகியுள்ளது. ஏனென்றால் கோர்ஸ் ஒன்றிற்கு அசைன்மெண்ட் ஒன்று மாத்திரம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. பல்வேறு அசைன்மெண்ட்ஸ் இருக்க முடியும். அதனால் நாங்கள் அசைன்மெண்ட் கலெக்ஷன் ஒன்றை இவ்வாறு தயாரித்தோம். அப்பொழுது எமக்கு இந்த அசைன்மெண்ட்ஸ் என்ற இடத்தின் உள்ளே பல்வேறு அசைன்மெண்ட்களை கொடுக்க முடியும். அதாவது அசைன்மெண்ட் என்ற கலெக்ஷனாக தயாரித்த பிறகு
அதனுள்ளே டாக்குமெண்ட்ஸ் ஆக எமது அசைன்மெண்ட் தகவல்களை ஸ்டோர் செய்து செல்ல முடியும். அந்த விடயங்களை இவ்வாறு ஸ்டோர் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த விடயங்கள் மேலும் தெளிவாகும். மேலும் நீங்கள் இப்பொழுது இருக்கும் அசைன்மெண்ட்டினை ரெஃபரன்ஸ் செய்கின்றது என்பதை பார்க்கலாம். நீங்கள் கோர்சஸ் என்று கூறப்படும் கலெக்ஷனின் உள்ளே இங்கு இருக்கும் டாக்குமெண்ட்டின் உள்ளே இந்த டாக்குமெண்ட்டின் உள்ளே இருக்கின்றது. மேலும் அசைன்மெண்ட்ஸ் என்று கூறப்படும் கலெக்ஷன் என்று இருக்கின்றதை பார்க்கலாம். அதனுள்ளே இதோ இந்த டாக்குமெண்ட் இருக்கின்றது. அதாவது இந்த அசைன்மெண்ட் டாக்குமெண்ட் நீங்கள் ஐடி ஒன்றை இங்கு பார்க்க முடியும். நாங்கள் இப்பொழுது இந்த அப்ளிகேஷனின் மிகவும் முக்கியமான ஃபீச்சர் ஒன்றை பார்க்க போகின்றோம். அதாவது நமக்கு இந்த கோர்சஸிற்கு தொடர்பாக நோட்ஸ் கிரியேட் செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது எமது மொபைல் அப்ளிகேஷனுக்கு சென்று நோட் ஒன்றை கிரியேட் செய்வோம். நாங்கள் ஃப்ளட்டர் தொடர்பாக ஃப்ளட்டர் நேவிகேஷன் பற்றி நோட் ஒன்றை எழுதுகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். உதாரணமாக யூஸ் கோ ரவுட்டர் ஃபார் நேவிகேட்டர்ஸ் ஸோ தி நேவிகேட்டர்ஸ் தட் வில் பி ஸ்மாலர் போன்ற ஒன்றை ஆட் செய்வோம். நாங்கள் செக்ஷன் நேமாக நேவிகேஷன் என்று கொடுப்போம். அதன் பிறகு ரெஃபரன்ஸ் புக்காக அடாமிக் ஆர்ட்ஸ் என்று கொடுப்போம். அதன் பிறகு இந்த நோட்டிற்கு தொடர்பான ரெஃபரன்ஸ் இமேஜ் இருந்தால் அதனை இங்கு செலக்ட் செய்து ஆட் செய்யலாம். நோட் ரவுட்டிங் பற்றி எழுதப்பட்டதாக இருந்தால் அதனை சப்மிட் செய்து ஆட் செய்யலாம். நீங்கள் அந்த நோட் ஆட் ஆகின்றதை பார்க்கலாம். அதன் பிறகு நாங்கள் மீண்டும் எமது ஹோம் பேஜுக்கு மேப் ஆக வேண்டும். நாம் இப்பொழுது நோட்டினை வெற்றிகரமாக ஆட் செய்தோம் என்பதை பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது எமது டேட்டா பேஸிற்கு வந்து இது எவ்வாறு நடைபெற்றது இருக்கின்றன என்று பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது இதனை ரீஸ்டார்ட் செய்வோம். அதன் பிறகு நாங்கள் எமது ஆரம்ப ஹோமிற்கு இங்கு மேப் செய்கின்றோம். நான் உங்களுக்கு இது ரீலோட் ஆன பிறகு காண்பிக்கிறேன். எமக்கு ஆரம்பத்தில் இங்கு இருக்கின்ற நேவிகேஷன்ஸ் மூலம் கோர்சஸ் என்ற இடத்திற்கு செல்ல முடியும். அதன் பிறகு கிரியேட் செய்த கோர்ஸ் எது என்று பார்ப்போம். நான் இங்கு அந்த டாக்குமெண்ட்டினை திறக்கின்றேன். அந்த டாக்குமெண்ட்டின் உள்ளே நோட்ஸ் என்ற மற்றொரு கலெக்ஷன் இருக்கின்றதை பார்க்கலாம். எமக்கு அந்த நோட்ஸ் கலெக்ஷனின் உள்ளே பல்வேறு நோட்ஸ் வைத்திருக்க முடியும். நாங்கள் இங்கு இமேஜ் ஒன்றை அப்லோட் செய்தோம். உங்களுக்கு நான் எமது அப்ளிகேஷனில் நோட் கிரியேட் செய்யும் பொழுது இவ்வாறு இமேஜ் ஒன்றினை இங்கிருந்து அப்லோட் செய்தது நினைவிருக்கும். பட் நாங்கள் இமேஜ் அப்லோட் செய்த பிறகு அந்த இமேஜ் நேரடியாக டேட்டா பேஸில் ஸ்டோர் செய்யப்படவில்லை என்பதை பார்க்கலாம். அதற்கு பதிலாக அந்த இமேஜ் எமது ஸ்டோரேஜில் ஸ்டோர் செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு நாங்கள் ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜ் பற்றி முன்னர் கதைத்தது தெரியும். எமது ஸ்டோரேஜில் அந்த இமேஜ் ஸ்டோர் செய்யப்படுகின்றது. நான் நோட் இமேஜஸ் என்ற ஃபோல்டர் ஒன்றை கிரியேட் செய்து எனது இமேஜஸ் அனைத்தையும் அந்த இடத்தில் இவ்வாறு ஸ்டோர் செய்திருக்கின்றேன் என்பதை பார்க்கலாம். நாம் இப்பொழுது ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜினை யூஸ் செய்ய முடியும் என்பதை பார்க்கலாம். ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜில் இமேஜ் ஸ்டோர் செய்யப்பட்ட பிறகு அந்த ஸ்டோரேஜில் இருந்து லிங்க் கிடைக்கின்றது. அதன் பிறகு எமக்கு அந்த லிங்கினை காப்பி செய்து பயன்படுத்த முடியும். அந்த லிங்க் என்பது பொதுவாக அனைவரும் அக்சஸ் செய்யக்கூடிய பப்ளிக்கலி அக்சஸ் செய்யக்கூடிய லிங்க் ஆகும். நீங்கள் இப்பொழுது எமது நோட் இமேஜ் அந்த லிங்கில் ஹோஸ்ட் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். எமக்கு இவையே பேசிக்கலி இருக்கின்றது. நான் இப்பொழுது மீண்டும் பேக் செல்வேன். அதன் பிறகு எமக்கு கோர்சஸிற்கு வந்தால் நாங்கள் ஆட் செய்த நோட்டினை பார்க்க முடியும். நீங்கள் ஃப்ளட்டர் நேவிகேஷன்ஸ் தொடர்பான நோட்ஸ் ஒன்று இருக்கின்றதை பார்க்கலாம். மேலும் நாங்கள் 2 நோட்ஸ் ஆட் செய்திருக்கின்றோம். இந்த நோட்ஸ் இரண்டிற்கும் இடையில் சிறிய இடைவெளி இருந்தால் சிறந்ததாகும். நான் உங்களுக்கு அந்த நோட்ஸ் இடையில் அந்த இடைவெளியை எவ்வாறு தயாரிப்பது என்பதை காண்பிப்பேன். இங்கு 2 நோட்ஸ் இருக்கின்றன. நான் நோட் ஒன்றின் உள்ளே சென்றால் எமக்கு அந்த நோட்டின் விவரங்களை பார்க்க முடியும். மேலும் அந்த நோட்டின் இமேஜ் இங்கு ஃபெச் செய்யப்பட்டிருக்கின்றது. நான் உங்களுக்கு எவ்வாறு மல்டிபிள் இமேஜஸ் ஆட் செய்வது என்று பின்னர் கூறுவேன். எமக்கு தெரியும், வாட்ஸ்அப் போன்ற இமேஜ் ஒன்று மாத்திரம் அல்லாமல் பல்வேறு இமேஜஸ் ஒன்றாக செலக்ட் செய்ய முடியும். இந்த விடயங்கள் மிகவும் கடினமானவை இல்லை. நான் உங்களுக்கு இந்த செக்ஷனினை தொடரும் பொழுது இந்த விடயங்களை விளக்குவேன். அதே போன்று நான் உங்களுக்கு காண்பித்தேன், எமக்கு இங்கு எமது ஓவர்டியூ அசைன்மெண்ட்ஸின் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்து கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் இந்த முழுமையான செக்ஷனின் சோர்ஸ் கோடினையும் பார்க்க முடியும். நான் இங்கு இருக்கும் ஸ்டடி பிளானர் என்று கூறும் எமது ஜிட்ஹப் ரெபாசிட்டரியின் லிங்கினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். உங்களுக்கு
இந்த ரெப்போசிட்டரியிலிருந்து அனைத்தையும் பார்க்க முடியும். நான் இங்கு நாங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எடுக்கின்றோம், நாங்கள் என்னென்ன பேக்கேஜஸ் யூஸ் செய்கின்றோம் என்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றேன். அவ்வாறு உங்களுக்கு தேவை என்றால் இதனை க்ளோன் செய்து யூஸ் செய்யவும் முடியும். இதற்கு கண்ட்ரிபியூட் செய்யவும் முடியும். நான் அந்த விடயங்களையும் இங்கு கொடுத்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த ரெப்போசிட்டரிக்கு கண்ட்ரிபியூட் செய்ய முடிந்தால் கண்ட்ரிபியூட் செய்யுங்கள். அது மிகவும் சிறந்தது. நீங்கள் கண்ட்ரிபியூட் செய்வதை விடவும் பேசிக்கலி உங்களுக்கு கோடினை இங்கிருந்து ரெஃபர் செய்து கொள்ள முடியும். நாங்கள் இப்பொழுது இந்த செக்ஷனில் இருந்து பின்னர் தயாரிக்கும் அப்ளிகேஷன் என்ன என்பதையும் பார்த்தோம். எமக்கு இந்த அப்ளிகேஷனிற்கு மேலும் பல்வேறு கஸ்டம் ஃபீச்சர்ஸ் ஆட் செய்ய முடியும். நாங்கள் இங்கு கற்றுக்கொள்ளும் விடயங்களை கொண்டு சிறிய ஸ்டார்ட் செய்து பின்னர் இந்த அப்ளிகேஷன்ஸினை மேலும் மேம்படுத்தி கொண்டு செல்ல முடியும். அதுவே உண்மையில் முக்கியமான விடயமாகும். நாங்கள் கிளாஸில் கற்றுக்கொள்ளும் விடயங்களில் இருந்து ஏதாவது ஒன்றை கற்று அதனை எமது அப்ளிகேஷன்ஸில் இம்ப்ளிமெண்ட் செய்வதே முக்கியமாகும். அப்பொழுது எமக்கு உண்மையான ப்ராக்டிஸ் கிடைக்கும். நாங்கள் அடுத்த பாட்டில் எவ்வாறு ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிப்பது, மேலும் எவ்வாறு ஃபயர்பேஸ் ப்ரொஜெக்ட் ஒன்றை அதனுடன் லிங்க் செய்து அந்த அனைத்தையும் சரியாக கன்ஃபிகர் செய்து இந்த 2 சர்வீசஸ் உடன் வேலை செய்வது என்பதை பார்க்க போகின்றோம். இந்த ஃப்ளட்டர் அப்ளிகேஷனிற்கு ஃபயர்பேஸ் ப்ரொஜெக்டினை லிங்க் செய்ய மிகவும் எளிய முறை ஒன்று இருக்கின்றது. அதாவது ஃப்ளட்டர் ஃபயர் CLI இருக்கின்றது. நான் உங்களுடன் அதனை பற்றியும் பின்னர் கதைப்பேன். நாங்கள் அடுத்த செக்ஷனில் எவ்வாறு எமது ஃப்ளட்டர் அப்ளிகேஷனிற்கு எமது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மற்றும் iOS அப்ளிகேஷன் ஆகியவற்றை ஃபயர்பேஸ் ப்ரொஜெக்டுடன் சரியாக கன்ஃபிகர் செய்வது என்பதை பார்ப்போம்.